வணக்கம் நேர்களே. இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இந்த உலகில் உள்ள அனைத்து பூட்டுகளும் அதற்குரிய சாவியுடன் தான் தயாரிக்கப்படுகிறது. அதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையும். வாழ்க்கையில வர அனைத்து பிரச்சனைகளும் அதற்குரிய தீர்வுகளுடன் இணைந்துதான் நம்மை அடைகிறது. உங்கள் வாழ்வின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் அற்புதமான தீர்வுகளை வழங்கி வாழ்க்கையை மேலும் மகிழ்ச்சிகரமானதாக மாற்றி அமைப்பதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் நோக்கமே. நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்முடைய பகிர்ந்துக்கிறதுக்காக வருகை தந்திருக்காரு வாஸ்து நிபுணர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044445969595. வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். சரி, எல்லாருக்குமே தெரியும், அற்புதமான ஆன்மீக தகவலோடு நம்ம நிகழ்ச்சியை சிறப்பாக துவங்குவோம். இன்றைய ஆன்மீக தகவல், இன்றைக்கு நான் பட்டினத்தாரை பற்றி பேசலான்னு இருக்கேன். பட்டினத்தார் மிகப்பெரிய கோடீஸ்வரர். அவர் எல்லாத்தையும் ஒரே நாள் விட்டுட்டு கோவணத்தோடு இந்த வீட்டை விட்டு கிளம்பிட்டார். சோற்றாசி கூட இல்லாத ஒரு மிகப்பெரிய கடுந்துருவி, அருமையான சன்னியாசி. இன்ஃபேக்ட் பத்ரகிரியார் பக்கம் அவர் திருவோடு வைத்து இந்த பத்ரகிரியாரை பார்த்து ஒரு கிண்டல் பண்ணுவார், பெரிய சொத்து வைத்திருக்கும் குடும்பஸ்தன் என்று. அந்த அளவுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது ஒரு மனிதன்கிட்ட, எது மேலேயும் பட்டிருக்கக்கூடாதுன்னு சொன்ன பட்டினத்தார் நடந்த களைப்பில் ஒரு வயல்வெளியில் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அது அறுவடை செய்த வயல்வெளி. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த வைக்கோல்களை அவர் முதுகில் குத்துனா கூட அந்த வலியை பொருட்படுத்திக்கிட்டு தலையை வரப்பு மேலே வைத்து தூங்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த பக்கம் 2 பெண்கள் போகிறாங்க. ஒருத்தர் சொல்கிறார், எவ்வளோ பெரிய மகான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வரப்பில் போகாமல் சைடில் இறங்கி போயிடுறாங்க. இன்னொரு பெண்மணி சொல்கிறாங்க, இவெல்லாம் மகான் கிடையாது, எப்படி சொகுசாக வரப்பில் தலையணை மாதிரி தலையை வச்சு தூங்குறான் பார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவருக்கு பக்குன்னு ஆகிடுச்சு. உடனே தன்னுடைய தலையை எடுத்து தரையிலே வச்சுட்டு தூங்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் திரும்பி அதே பெண்மணிகள் திரும்ப அந்த வழியாக போகும்போது அந்த முதல் பெண்மணி சொல்கிறாங்க, பத்தியா நீ சொன்னது காதலை கேட்டோன்னே நம்ம எவ்வளோ பெரிய மகான் பார், நீ சொன்னது கேட்டவுடனே நீ சொன்னது மாதிரி நடக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அடுத்த பெண்மணி சொல்லுவாங்க, இவரெல்லாம் மகானா, அவர் அடுத்தவன் என்ன பேசுகிறான்னு கேட்டுட்டு தூங்குறது, அப்புறம் அதை பற்றி கவலைப்படுறது, இவரெல்லாம் மகானே கிடையாதுன்னு மட்டும் திட்டும்போது பட்டணத்தாருக்கு தலை சுற்றியதாக ஒரு கதை சொல்லப்படுது உண்டு. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, விமர்சனங்கள் எப்போவுமே வரவேற்கப்பட வேண்டியவை. விமர்சனங்கள் ஒரு மனிதருக்கும் தேவை. ஆனால் எல்லாத்துக்கும் வரைமுறை உண்டு. வரைமுறைக்கு தெரிந்தவன் வெற்றி பெறான். அந்த விமர்சனத்துக்கு வரைமுறை தெரியாமல் அடுத்தவங்களோட விமர்சனத்தை அனுமதிக்கும் போது ஒருத்தன் தோல்வி அடைகிறான். நம்ம என்றைக்கும் வெற்றி அடையணும் அப்படின்னு சொன்னால் விமர்சனத்தை வரவேற்று நீங்கள் அதன் வரமுறைக்கு உட்பட்டு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா நாளும் நல்ல நாள் தான் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. வாழ்க்கையின் யதார்த்தத்தை சுட்டி காட்டும் அற்புதமான கதை சார். முதல் நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், யார் பேசுறீங்க சார்? சேலம் மாவட்டத்துல வேலு பேசுறேங்க. வேலு சார், சொல்லுங்க, சார்ட்ட பேசுங்க. வேலு சார், வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். சார், கிழக்க பார்த்த வாசல் படிங்க. வீட்டுக்கு வெளியே சார் ஒரு 5 அடி தூரத்துலங்க அந்த தெற்கிழக்கு ஒட்டி சார் வெளியே ஒரு போர் போட்டுருக்கோம் சார். இது நீங்க ஏற்கனவே கேட்டிருக்கீங்க இல்லையா வேலு? இல்லை சார், நான் முதல் நேரு. ஓகே, சரி. தென்கிழக்கு போர் தவறு தான் வேலு. அப்புறம் சார் தென்மேற்கு பாகத்துல சார் எங்களுக்கு தமிழ் கட்டி இருக்குதுங்க ஐயா. சரி, அதுவும் தவறு தான் சார். அப்புறம் சார் எனக்கு வடமேற்கு சார் உயரம் சார் கொஞ்சம் அதிகமா இருக்கு சார். இந்த தென்மேற்கு ஹைட் கம்மியா இருக்கு சார். வடக்கு உயர்ந்து தெற்கு தாழ்ந்து இருக்கு. ஆமாங்க, தெரியுங்களா? இது 3மே தவறு தானே சார்? தவறு தான் சார். இது வேற ஏதாவது சொல்யூஷனுங்களா? சொல்யூஷனா என்ன எதிர்பார்க்குறீங்க? அதாவது நவரத்னங்கள் பதிக்கலாம்னு சொல்றாங்க, அது என்ன செய்யலாம்னு கேட்டாங்க. பதிக்கலாம் சார், நல்ல விஷயம்தான். நவரத்னக்கல் அந்த வீட்டில் இருக்கும், பதிச்சத பிறகு நம்ம இருக்க மாட்டோம் சார். சார் அந்த பரிகாரங்கள்லாம் போய் சார், அதாவது ஏமாற்றுறதுக்கு 1000 பேர் இருந்தாங்கன்னா ஏமாத்துறதுக்கு ஒரு 100 பேராக இருப்பாங்களே. ஏமாறதுக்கு 10,000 பேர் இருக்காங்கன்னா ஏமாற்றுறதுக்குன்னு ஒரு 100 பேர் இருப்பாங்க சார். நீங்கள் ஏமாளியாக இருக்க போகிறீங்களா வெற்றியாளராக இருக்க போகிறது உங்களுடைய முடிவு வேலு. தயவுசெய்து வாஸ்து பார்க்காம கூட இருந்துங்க, இந்த நிகழ்ச்சி பார்க்காதீங்க, இது நான் சொல்கிறபடி கேட்காம கூட இருந்துங்க. ஆனால் அந்த வாஸ்துவில் தவறுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு நவரத்ன கல் பதிச்சா சரியாக இருக்கும், ஏதோ ஒரு பரிகாரங்கள் ஒரு பொருளை வைத்து ஒரு விஷயத்தை சரி பண்ண முடியும்னா, கடவுள் மிகப்பெரியவர், நல்லா புரிஞ்சுங்க. கடவுளால் படைக்கப்பட்ட எந்த பொருளும் பெரிய பொருள் அல்ல. கடவுளை நம்புங்கள். கடவுளால் கிரியேட்டரை நம்புங்க, கிரியேஷன்ஸை நம்பாதீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், பரிகாரங்கள் ஒருத்தன் விற்கிறானா அவன் வியாபாரி சார். வியாபாரி கடவுளாக முடியாது சார். தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. உங்களுடைய வீட்டோட தவறுகளை சரியான முறையில் தீர்த்துக்கிட்டு நல்ல வாழ்க்கையை வாழ வாழ்த்துக்கள் வேலு. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். இந்த நேர் கேட்ட மாதிரி பரிகாரத்துக்கு வேணா நம்ம நவரத்தின கற்கள் பயன்படுத்தினால பலன் கிடைக்காது அப்படின்னு சொன்னீங்க சார். ஆனா வாசல் நிலை, புது வீட்டுல வாசல் நிலை வைக்கும் போது எல்லாரும் நவரத்தினம் போடுவாங்க இல்லையா, அதை குறித்து சொல்லுங்க சார். அதாவது
நவரத்தினம் போடுறாங்கன்ற போது அது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா வந்து அந்த படின்றது வந்து ஒரு தெய்வம் தான். அந்த அந்த சட்டத்தில் வந்து கீழ் சட்டம்ன்றது தெய்வம் தான் நம்மளுடைய இந்து மதம் சாஸ்திரங்கள் சொல்லுது. இன்றைக்கி யார் நவரத்தின கற்கள் போடுறாங்க? ஒரு மார்வாடி கடையில் போய் 25 ரூபாய்க்கு 9 கலரில் 9 விஷயங்களை வாங்கிட்டு வந்து நவரத்தின கல்னு சொல்லி போடுறாங்க. இது எப்படி அது வந்து இதுவும் அதுவும் ஒன்றாக முடியும்? அப்போது என்ன ஆண்டாள் சொக்கலிங்கம் நான் இது வரைக்கும் சொந்தமாக வீடு கட்டலை, கட்டின வீடு தான் மாடிஃபை பண்ணி வாழ்ந்துட்டுருக்கேன். நான் ஒரு வீடு கட்டினா இது போன்ற விஷயங்கள் பின்னாடி நான் போக மாட்டேன். அந்த நவரத்தின கல்லை பூமியில் போட்டு வைக்கிறதுக்கு அதுக்குண்டான பணத்துக்கு ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போடுவன ஒழிய 10 இல்லாத குழந்தைகளுக்கு படிப்பை கொடுப்பன ஒழிய இது போன்ற மூட நம்பிக்கைகள் பின்னாடி மக்களை கொண்டு செல்ல மாட்டேன். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், பேர் சொல்லுங்க. முத்துக்குமார் மேடம். முத்துக்குமார் சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் சிவாசிலிருந்து கால் பண்றேன் மேடம். சொல்லுங்க சார், பேசுங்க. முத்துக்குமார் வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க முத்துக்குமார். வணக்கம் சார். சார் உங்க ப்ரோக்ராம் நான் 1 மந்த்ஸா பார்த்துட்டு இருக்கேன் சார். ரொம்ப நல்லா இருக்கு சார். மிக்க நன்றி. உங்களுக்கு புரியுதா? எளிமையா இருக்கா? ரொம்ப சிம்பிளா சொல்றீங்க சார். நல்லா புரியுது சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி புதுயுகம் டிவிக்கு சார். ரொம்ப நன்றி சார். சார் ஒரு சந்தேகம் கேட்கணும் சார். வீட்டை பத்தி தான். வீடு வந்து தெற்க பார்த்த வீடு தான் சார். சரி. முக்கு வீடு சார். கரெக்டா உள்ள தெருவுக்கு வந்தீங்கன்னா முக்கு வீடு கரெக்டா முக்கு வீடு. இந்த மாதிரியே ஈசான முறையில எதுலாம் இருக்கக்கூடாதோ அதெல்லாம் இருக்கு சார். அதுதான் என்ன பண்ணலாம் ஒரு பிளான் தான் சார். என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. அதான் சார் ஆல்டர் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கு சார். அது இப்ப இந்த மாதிரி செய்யலாம். ஈசான முறையில பாத்ரூம் இருக்கு சார். சார் அதாவது வடக்கு மேற்கு விட்டு வீட்டுக்குள்ள உள்ள படி போகுது சார். அதான் எப்படி சார் உங்க வீட்டுல கிழக்குல வடக்கு மூலையில இருக்கு சார் வாசல்? இல்ல கிழக்கு வடக்குல காலி இடம் இருக்கா? இல்ல சார், கிடையாது சார். அது வந்து நீங்க சொன்ன மாதிரி ரெண்டுமே இது பொது சுவர் சார். ஹாஸ்பிட்டல் இருக்கு சார். இன்னொன்னு வீடு இருக்கு சார். இப்போ நான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன் சார். நீங்க சிவகாசில எல்லா இடமும் நல்லா தெரியுமா? ஓகே, ஓரளவுக்கு தெரியும் சார். இந்த ராஜ்கோ மினரல் வாட்டர் பிளான்ட் இருக்குது, அந்த கடை தெரியுமா? மெயின் ரோட்ல எங்க சார்? ராஜ்கோ. ஆமா தெரியும் சார். அந்த முக்கிய அது வடகிழக்கு கிழக்கு தெருக்கூத்து சார். ஓகே சார். ஓகே. அது அவரோட வளர்ச்சி பார்த்துங்க சார். அவர் ஒரு சாமானியன் தான், உழைப்பால் உயர்ந்தவர் சார். ஆமா. அவரோட நண்பர்கள் எல்லாருக்குமே அதே போல தெருக்கூத்து இருக்கும் சார். ஓகே. அப்போ நீங்க வந்து அது போல நீங்களும் சிவகாசியில உழைப்பால் மிகப்பெரிய அளவுக்கு உயரணும் அப்படின்னு சொன்னா இந்த விதிகளுக்கு உட்பட்டு வாழ்ந்தால் அது முடியும். அது சாத்தியம் சார். நீங்க இதை தவறுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இது கடவுள் காப்பாற்றுவார் அப்படின்னு இருந்தீங்கன்னா கடவுள் மெசேஜஸ் கொடுப்பார் சார். அது வந்து வாஸ்து நிகழ்ச்சி மூலமாக கொடுக்கலாம், இல்லை ஃபேஸ்புக்லேயோ இன்டர்நெட்லேயோ உங்களுக்கு அதுக்கான சமீட்சைகள் கிடைக்கலாம் சார். அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டு இன்ட்ரெஸ்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணலன்னா இழப்பு உங்களுக்கு தான் சார். ஸோ நீங்கள் வந்து உங்கள் நல்ல கேள்வி தெளிவாக கேட்டீங்க சார். உங்களுக்கு ஒரே ஒரு கோவில் நல்ல கோவில் அப்படின்னா உங்கள் ஊரில் இருக்க மாரியம்மன் நல்ல கோவில் தான். பட் இருந்தாலும் ஆண்டாள் கோவில், ஸ்ரீலிபுத்தூர் ஆண்டாள் சிறப்பான கோவில் சார். நீங்கள் சொன்ன எல்லா ப்ராப்ளத்துக்கும் அது ஒன் ஸ்டாப் ஷாப்பு. ஆண்டாள் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை போவாங்க. பொதுவாக 5 to 7 தான் அது சாமி கும்பிட்ற நேரம், ஈவினிங் சார். நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். நல்ல வீடு கட்டி நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, இணைப்புல இருக்கீங்க, பேர் சொல்லுங்க. செல்வி பேசுறேன் மேடம். செல்விமா மாவட்டத்துல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க செல்விமா, சர்ட்ட பேசுங்க. செல்வி வணக்கம், வாழ்க வளமுடன். திருவாரூர்ல எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் சார். கடை வியாபாரம், கடை வச்சிருக்கோம் சார் நாங்க. திருவாரூர்ல எங்கிருந்து பேசுறீங்கன்னு கேட்டேன். நேர இணைப்புல இல்ல. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நாங்க மதுரையில இருந்து பேசுறோம் மேடம். சரண்யா பேசுறேன். சரண்யாமா, சொல்லுங்க, சர்ட்ட பேசுங்க. சரண்யா வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க சரண்யா. இது நாங்க இப்ப வாடகை வீட்டுல இருக்கோம் சார். நாங்க 8 வருஷமா கல்யாணம் முடிச்சு வாடகைல தான் இருக்கோம். மேற்கு பார்த்த வாசல்ல தான் இருக்கோம். சரியில்லை சார், அதான் கேக்குறோம். அது சரியில்லையான்னு கேக்குறீங்களா? ஆமாங்க. மேற்கு பார்த்த வாசல் தெற்கு ஒட்டி இருக்கக்கூடாதுமா. மேற்கு பார்த்த வாசல் அப்படின்னு சொன்னால் அது வந்து வடக்க ஒட்டி தான் இருக்கணுமா. ஸோ நீங்கள் வந்து உங்களோட வாசல் வந்து வடக்க ஒட்டி இருக்கிற வீட்டுக்கு போங்க, மேற்கு பார்த்து வீடுனா. இல்லை வாசல் வந்து வடக்குன்னா கிழக்கு ஒட்டியும், கிழக்குனா வடக்கு ஒட்டியும், தெற்குனா வந்து கிழக்கு ஒட்டி இருக்கிற வாசலுக்கு போங்க. டெஃபினட்டாக நல்ல மாற்றம் ஏற்படும். சரண்யா, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேர் சொல்லுங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? நேர் இணைப்புல இல்ல சார். வாஸ்துனால வந்து நிறைய நன்மைகள் கிடைக்கும். நேத்திக்கும் நீங்க சொன்னீங்க மிகப்பெரிய நன்மைகள் நிறைய இருக்குன்னு. அதுல ஒரு நன்மை இன்னைக்கு சொல்லுங்களேன். ஓகே, த நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் சொல்லுவாங்க. தேவைகள் தான் கண்டுபிடிப்புகளின் தாயின்னு சொல்லிட்டு
முதல் உலகப் போர் பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே திரையில் நடந்தது. 2ஆம் உலகப் போர் தரை, கடல், அப்புறம் வான்வழி தாக்குதலோடு நடந்தது. அதுலேயும் குறிப்பாக வான்வழி தாக்குதலும் போது அந்த டைமில் ஹிட்லர் என்ன பண்ணுறாரு, ஜெர்மானிய சர்வாதிகாரி ஹிட்லர் இங்கிலாந்து மேலே வந்து டெய்லி ஒரு 200 பிளேனை அனுப்பிச்சு பாம்பு போட்டு லண்டன் மாநகர் மேலே பாம்பு போடுறது தான் ஒரே வேலை அவங்களுக்கு. அது பேர் மூன்லைட் தாக்குதல், மூன்லைட் அட்டாக்னு சொல்லுவாங்க. அந்த அட்டாக் வந்து இங்கிலாண்டால் சமாளிக்க முடியல. ஏன்னா விமானம் வரதுன்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது அவங்களோட சாதனம் கிடையாது. கிட்டத்தட்ட 15 வருஷங்களாக அவங்க முயற்சி பண்ணி முடியாத விஷயத்த தன்னோட மாநகரம் முடிய போது லண்டன் வந்து ஜெர்மானிய சர்வாதிகாரி கீழே மண்டியிட போதுன்னு ஒரு சூழ்நிலை வரும்போது ஒரே வாரத்தில் ரேடார்ன்ற ஒரு கருவி கண்டுபிடிக்கப்பட்டது. ரேடாரோட பயன்பாடு என்னென்னா, ஒரு 200-300 மைலுகளுக்கு அப்பால் வரக்கூடிய விமானத்தை கண்டுபிடித்து அதை தாக்கக்கூடிய ஒரு சமிக்ஜையை வந்து இங்கே கீழே இருக்கவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அது ஒரே நாளில் 200 விமானங்கள், ஜெர்மனிய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்படுகின்றது. இங்கிலாந்து அந்த போரில் வின் பண்ணுறாங்க. என்ன ஒரு விஷயம்னா, உங்களுக்கு நான் சொல்கிறேன், எப்போல்லாம் உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கோ அப்போல்லாம் நீங்கள் வந்து ஒரு புதிய கண்டுபிடிப்பை நோக்கி நீங்கள் போகிறீங்க, புதிய விஷயத்தை நோக்கி நீங்கள் போகிறீங்கிறது புரிஞ்சுக்கணும். ப்ரெஷர் வரும்போது தற்கொலை பண்ணிக்கலாம், ப்ரெஷர் வரும்போது வாழவும் செய்யலாம். தற்கொலைக்கு 4 வழிமுறை இருக்குன்னா வாழ்கிறதுக்கு 1000 வழிமுறை இருக்குன்றது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அப்போது உங்களுக்கு நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா த மோர் ப்ரெஷர் எடுத்துக்கிறோம் எவனோ அவன் தான் மிகப்பெரிய வெற்றி பெற முடியும். அப்போ கடவுள்கிட்ட எனக்கு நிறைய ப்ரெஷர் கொடுங்கன்னு சொல்லுங்கள். அப்போ தான் உங்கள்கிட்டருந்து உங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் வெளிப்படும், உலகம் உங்கள் பின்னாடி வரும்ன்றது நான் அனுபவபூர்வமாக உணர்ந்த விஷயம். சிறப்பா சொன்னீங்க. சரிதான் சொல்லுவாங்க, நெசசிட்டி மேக்ஸ் மேன் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம், இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்முடைய பகிர்ந்துட்டு இருக்காரு வாஸ்து நிபுணர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044445969595. சார், நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் பணம் ஈர்ப்பதற்கான வழிமுறைகள் சொல்வீங்க சார். பணத்தை நம்ம ஈர்க்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், பல பிரச்சனைகளுக்கான சொல்யூஷனை தானே நம்ம நோக்கி ஈர்த்து வரும் அப்படின்னு சொன்னீங்க. பணம் ஈர்ப்பதற்கான வழிமுறை. ஓகே, இதுவும் நான் வந்து ரெகுலராக நான் பண்ணக்கூடிய விஷயம். இது நான் உணர்ந்த விஷயம். நான் ப்ராக்டிக்கலாக வந்து இதை பண்ணதுனால தான் இவ்வளோ தூரம் பணத்தை ஈர்க்க முடியுதுன்னு நான் நம்புகிறேன். அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது இது டெய்லி, அதாவது இரவோ பகலோ வந்து நம்ம வந்து நமக்கு யாரெல்லாம் பணம் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு லிஸ்ட் எழுதணும். நாம் யாருக்கெல்லாம் பணம் கொடுக்கணும், அது டியூஷன் ஃபீஸாக இருக்கலாம், இல்லை டிரைவருக்கு சம்பளமாக இருக்கலாம். ஒரு மாதத்துக்கு நம்ம இதெல்லாம் இன்றைக்கி இது பண்ணணும், இந்த மாதத்துக்கு இவ்வளோ பண்ணணும், இந்த வருஷத்துக்கு இவ்வளோ பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு கிளியராக தெரியணும். அதாவது வந்து இது என்னென்னா, இப்போ நம்ம இங்கே சென்னையிலேருந்து திருச்சி போகிறோன்னா 320 கிலோமீட்டரும் ஒரே அடியில் ஒரே கிலோமீட்டர் ஒரே இடத்துலேருந்து தெரிய போகிறல, 1 by 1 தான். அப்போது இன்றைக்கி என்ன, அடுத்த வாரம் என்ன, அடுத்த மாதம் என்ன, அதுக்கு இந்த வருஷம் என்னன்ற அளவுக்கு நம்ம பிளான் பண்ணணும். இது தினமும் எழுதி பழகணும். என்னென்னா, இது வந்து மஞ்சள் கலர் பேப்பரு, ரெட் கலர் பென்னு, அதை ரெட் கலர் பென் கொண்டு தான் எழுதணும். மஞ்சள் கலர் பேப்பரில் ரெட் கலர் பேனா சிகப்பு நிற பேனா இல்லை, சிகப்பு மை உள்ள பேனா. அது பால் பேனாக இருக்கலாம், இங்காக இருக்கலாம். ஏன்னா ஒருத்தவங்க என்ன கேட்டாங்க, சிவப்பு கலரில் ப்ளூ கலர் பென் இங்கு போட்டு எழுதலாமான்ட்டு. அப்போது இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடாத ஒரு விஷயம் என்னென்னா, தயவு செய்து வரவு செலவு கணக்கை எழுதாதீங்க. நீங்கள் வரவு எழுதுறது நல்லது தான், ஆனால் நீங்கள் செலவு கணக்கு எழுதும்போது ஒரு செலவு இன்னொரு செலவை தான் கொண்டு வந்து கொடுக்கும்ன்றது. ஏன்னா நெகட்டிவ் வந்து ஒரு நெகட்டிவான விஷயம் 100 நெகட்டிவான விஷயங்கள் இருக்கும், ஒரு பாசிட்டிவான விஷயம் ஒரு 10 பாசிட்டிவான விஷயங்கள் தான் சேர்க்கும். அப்போ ஒரு வரவு 10 வரவை கொடுக்குன்னா ஒரு செலவு 100 செலவை கொண்டு வந்து கொடுக்குன்றது நீங்கள் மறந்துடக்கூடாது. வரவு செலவு எழுதாமல் நமக்கு யாரெல்லாம் கொடுக்கணுமோ அந்த விஷயத்தையும், நாம் யாருக்கெல்லாம் ஒரு விஷயத்தை கொடுக்கணுமோ அந்த விஷயத்தையும் நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுடைய நோக்கி பணம் வர்றதுக்கான சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கிட்டுன்னு அர்த்தம். கண்டிப்பாக அந்த பணம் வரும். அந்த பணத்தை பெரிய லெவலில் நீங்கள் வந்து அணுகக்கூடிய மனநிலையும் அது கொடுக்கும். இதை 100% ட்ரை பண்ணி பாருங்கள், மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு பலன்களை கொடுக்கும். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, இணைப்புல இருக்கீங்க, பேர் சொல்லுங்க. கௌரி. கௌரி, எங்கிருந்து கால் பண்றீங்க? சென்னை சைதாப்பேட்ல இருந்து கூப்பிடுறேன். சொல்லுங்க கௌரி, சார்ட்ட பேசுங்க. கௌரி வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் சார். நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க. உங்களோட ப்ரோக்ராம் 3 மாசமா பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப நன்றிம்மா, உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இதை நான் வந்து விழிப்புணர்வுக்காக தான் பண்ணுறேம்மா, நான் வியாபாரம் பண்ணுறதுக்கெல்லாம் பண்ணல. இது ரொம்ப நாளா லைன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கிடைக்கல. இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு. ரொம்ப நன்றிம்மா. எனக்கு உங்க கூட பேசுறதுக்கு எனக்கு கடவுள் இன்னைக்கு தான் எனக்கு கொடுத்து வச்சிருக்கு. சொல்லுங்கம்மா. வீடு தெற்க பார்த்த மாதிரி இருக்கு சார். ஆனா உள்ள வந்தா தெற்க பார்த்த மாதிரி இருக்கு, உள்ள வந்தா கிழக்க பார்த்திருக்கோம் வீடு. நீங்க எங்க சைதாப்பேட்ல எங்க இருக்கீங்க? சைதாப்பேட்ல
அந்த ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல் இருக்கே அதுக்கு பக்கத்துல இருக்கும். அசோக் நகர் கேர்ள்ஸ் ஸ்கூல் பக்கத்துலையா? அசோக் நகர்ல எங்க மாந்தோப்பு ஸ்கூலா? கரெக்ட் மாந்தோப்பு ஸ்கூல் பக்கத்துல இருக்கும் சார். சரி, கடுமாரியம்மன் கோயிலுக்கு இந்த பக்கம் இருக்கீங்களா இல்ல அந்த கடுமாரியம்மன் கோயிலுக்கு இந்த பக்கம் இருக்கும்? கிழக்கு பக்கமா வடக்கு பக்கமா? கிழக்கு பக்கம் இருக்கும். சரிம்மா, சொல்லுங்கம்மா. கிழக்கு பத்தமா இருக்கு. வீட்டுக்கு நேரா பூஜை ரூம் இருக்கு. கிழக்கு பத்தம் இருக்கு நேரா. ஆனா வாசல்ல இருந்து பார்த்தா பூஜை ரூம் நல்லா தெரியும். அப்படி இருக்கலாமா? அதெல்லாம் இருக்கலாமா. அதாவது ஏன் அது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு அந்த கேள்வி கேட்குறீங்க? இல்ல, நேரா பூஜை ரூம் திறந்தா வெளியில இருந்து பார்த்தா தெரியும். அப்படி அதெல்லாம் தவறு இல்லைம்மா. கடவுள் எல்லாருக்கும் நல்லதாம்மா பண்ணுவாரு. அதெல்லாம் ஒரு எந்த தவறும் இல்லை. பூஜை ரூம் வந்து எங்கே இருக்குது, அதை அடுத்தவங்க பார்க்கலாமன்றது விஷயம் வாஸ்து இல்லைம்மா. கிழக்கில் வடக்கில் உங்களை அதை சேதாப்பட்டு பண்ணுற இடங்களில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், கிழக்கில் ஜன்னல் இருக்கா, வடக்கில் ஜன்னல் இருக்கா, உச்ச வாசல் இருக்கா, தெற்கு மேற்கில் வந்து உயரமாக இருக்கா, வடகிழக்கு பள்ளமாக இருக்குன்றதை நீங்கள் கவனிக்கணுமா. கண்டிப்பாக அந்த சொல்லுங்கம்மா. வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கலாம்னு இருக்கோம். அது எந்த கலர் அடிக்கலாம்னு கொஞ்சம் சொல்றீங்க? வெளியில வந்து பியூர் ஒயிட் அடிச்சுங்கம்மா, மில்க் ஒயிட்னு சொல்லுவாங்க. படுக்கையறையில வந்து நீல கலர் அடிக்கலாமா. சாப்பாடு லைட் ப்ளூமா. ஓகே சார். அப்புறம் வந்து சாப்பிடுற அறையில வந்து ஆரஞ்சு கலர் அடிக்கலாமா. சரிங்க. படிக்கிற ரூமுக்கு வந்து லைட் கிரீன் அடிக்கலாமா. லைட் கிரீன் இதுதான் வந்து கலர் காம்பினேஷன்மா. நல்ல கேள்வி கேட்டது, நன்றி கௌரி. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, திருப்பூர் மாவட்டம் ராமேஸ்வரம். திருப்பூர்ல இருந்து யார் சார் பேசுறீங்க? சண்முக சுந்தரம் சார். சொல்லுங்க சார், பேசுங்க. சண்முகம் சார் வணக்கம். வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார். ஐயா வாழ்க வளமுடன். நான் நேராவே பார்த்துருக்கேன். சரிங்க ஐயா. ஐயா பூரம் ஆடிப்பூரத்துக்கு வந்திருந்தாங்க ஆண்டாள் கோயிலுக்கு. என்ன சார்? ஆண்டாள் கோயிலுக்கு வந்திருந்தாங்க. ஆண்டாள் கோயிலுக்கு ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம். அங்க வந்து எங்களுக்கு திடீர்னு ஒரு இது சொன்னீங்க. என்ன சொன்ன சார்? அது வந்து கோயிலுக்கு தங்கங்கள்லாம் கொடுக்குறாங்க, வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாரு. என்ன சார்? கோயிலுக்கு தங்கம் கொடுத்தோமுங்க நாங்க. ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப நன்றி. அப்புறம் உங்க ஃபேமிலியோட எனக்கு ஏதாவது டிஃபன் வாங்கி கொடுத்தீங்க. சரிங்க சார், உங்க கேள்வி கேளுங்க சார். இப்போ மேற்பார்த்த வீடுங்க, தொழில் வந்து மளிகை வச்சிருக்கேன். சரி. மேற்கு பார்த்த வீடு. திருப்பூர்ல எங்க இருக்கீங்க? திருப்பூர்லங்க, மடத்துக்குளம் பட்டம், ராமேண்டபுரம். மடத்துக்குளத்துல இருந்து பேசுறீங்களா? ஆமா, மடத்துக்குளம் ராமேண்டபுரம். சரிங்க சார். சார் அதாவது இன்னும் காலைல குளிக்கல போல் இருக்கு. நீங்க எப்படிங்க? காலைல குளிச்சிட்டீங்களான்னு கேட்குறேன். ஆமாங்க. காலைல குளிச்சிட்டீங்களா? ஆமாங்கய்யா. ஆச்சரியமா இருக்கு. ஓகே, வெரி குட் சார். ஏன்னா ரொம்ப சோர்வா இருக்கீங்க, சோகமா பேசிட்டு இருக்கீங்க. உங்க கேள்வி உங்களை மறுபடியும் மீட் பண்றதுக்கு பார்த்தா அப்புறம் நீங்க ஒரு விசேஷமாயிடுச்சு, நான் மீட் பண்ண முடியல சார். அது உங்க கேள்வி கேளுங்க. நீங்க இல்லை தொழிலை பத்தி, தொழில் வந்து ரன்னிங் ஆக மாட்டீங்க, அப்படியே ஸ்லோவாகவே இருந்துச்சு. நம்மளே ஸ்லோவாக இருக்கும், அப்புறம் எப்படி தொழில் ஸ்லோ ரன்னிங்கில் இருக்கும் சார்? நீங்கள் முதல்ல உங்களை மாற்றிங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து இப்போ உங்களோட இடம் வந்து வாயுமூல ப்ராப்ளம், வடக்கு மேற்கு சந்திக்கூடிய இடம் ப்ராப்ளம் சார். தாராபுரம் காடு அனுமந்தராய சாமி கோயிலுக்கு போங்க. நீங்கள் முதல்ல உங்களை சேஞ்ச் பண்ணிங்க சார். அதுக்கு வந்து ரிவர்ஸ் பிரெயின் மேப்பிங்னு ஒன்று சொல்லுவாங்க சார். நீங்கள் பல் துளக்கும் போது எப்போவுமே வலது பக்கம் தான் வலது கை தான் யூஸ் பண்ணுவீங்க. இனிமேல் இடது கை யூஸ் பண்ணுங்கள். வாட்ச் லெஃப்ட் ஹேண்டில் கட்டாதீங்க, ரைட் ஹேண்டில் கட்டுங்க. கையெழுத்து வந்து பொதுவாக வந்து வலது கையில் போட்டிங்கன்னா இடது கையில் போட்டு பழகுங்க. இந்த ரிவர்ஸ் பிரெயின் மேப்பிங் உங்களுக்கு இம்மிடியேட்டாக உங்களுக்கு உடனடியாக தேவைப்படுது. ஏன்னா நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணிட்டு 10 விஷயம் பேசுகிறீங்க, 10மே டிஸ்கனெக்டடாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ரிவர்ஸ் பிரெயின் மேப்பிங் வந்து உங்களை இன்னும் ஆர்டருக்கு கொண்டு வரும் சார். நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சண்முக சுந்தரம். அழைப்பிற்கு நன்றி சார். இன்றைய வாஸ்து டிப். நான் வந்து இது அனுபவபூர்வமாக இதுவும் நான் உணர்ந்த விஷயம். நான் மிக பிரம்மாண்டமான கோடீஸ்வரர்கள் பணக்காரர்கள் கூட நான் பழகியிருக்கேன். ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, அந்த மூன்லெட் அட்டாக் பற்றி பேசும்போது அந்த முதல் கேள்விக்கு, அப்போது நமக்கு அந்த பயம்ன்றது வராது, ப்ரெஷரை தாங்கக்கூடிய மனநிலை ஒரு வீடு கொடுக்குதுன்னா, இப்போ இந்த விஷயத்துக்கும் வீடு தான் காரணம்ன்றது என்னோட கருத்து. அது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், பெரும் பணக்காரர்கள் அவரோட மனைவிகள்லாம் பார்த்தீங்கன்னா பரம்பரை பணக்காரர்கள், பெரும் கோடீஸ்வரர்கள்லாம் ரொம்ப ஒரு தாலி செயின் போட்டிருப்பாங்க, ஒரு 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு பாசி மணி மாதிரி போட்டிருப்பாங்க. வெளியில் வராங்கன்னா, ஒரு கல்யாணத்துக்கு போகிறோன்னா கூட ரெண்டு வளையல் போட்டிருப்பாங்க, இல்லை ஒரு சிம்பிள் வாட்ச் கட்டியிருப்பாங்க. அதாவது மிடில் கிளாஸு, லோயர் மிடில் கிளாஸு, அப்பர் மிடில் கிளாஸு, ஹையர் மிடில் கிளாஸு, அந்த இவங்களோட வீடு கல்யாணங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு 100 பவுனு 200 பவுனு 300 பவுன் நகையை வந்து உடம்புல சுமக்க முடியாமல் சுமந்துட்டு வருவாங்க. இது மிகப்பெரிய தவறு. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த தங்கம்ன்றது வந்து நம்ம போட்டுக்கலாம், இருக்குதுன்னு நம்ம பணம் வாங்கி போட்டுக்கலாம். இல்லாதவனும் அந்த கல்யாணத்துக்கு வருவான். அந்த கல்யாணத்துக்கு இல்லாதவங்க வரும்போது அவங்களுக்கு அது உறுத்தலை கொடுக்குது. அது நமக்கு ஒரு பெரிய பாவம். ரெண்டாவது விஷயம்,
நமக்கு இல்லையே நாம் இயங்கும்போது அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவிட்டி நமக்கு கொடுக்கும். அப்போது நீங்கள் வந்து அடுத்தவனை ஏக்கப்பட வைக்கிறதுலையோ அடுத்தவனுக்கு கஷ்டம் கொடுக்குறதுலையோ நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் போட்டுக்கிறதுனால அடுத்தவன் கஷ்டம் வருதுன்றது ஆபத்துக்குரிய விஷயம். அது நமக்கு நல்ல விஷயம் கிடையாது. அப்போ நீங்கள் தயவு செய்து அந்த தங்கம்ன்றதே ஏற்கனவே சொன்ன பயம் தான் கொடுக்கும். போட்டிருந்தாலும் பயம், கட்டி வச்சாலும் பயம், பேங்க்கில் வச்சாலும் பயம், எடுத்துகிட்டு போனாலும் பயம்னும் போது இந்த ஃபியர்ன்றது ரொம்ப முக்கியமானது. ஃபால்ஸ் எவிடன்ஸ் விச் அப்பியர்ஸ் டு பி ரியல்னு நான் சொன்னேன் இல்லையா, இல்லாத இருப்பதாக்குவது. அந்த பயம்தான் நமக்கு எல்லா பிரச்சனைகளும் கொண்டு வந்து கொடுக்கும். ஒரு தங்கம்ன்ற விஷயம், தங்க நகைன்ற ஒரு விஷயம் நம்ம மனிதனுக்கு எப்போவுமே பயத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ தங்கத்தை தவிர்த்து விடுங்கள். யார் தங்கத்தின் மேலே வந்து ரொம்ப ஈடுபாடு இருக்குன்னா தென்கிழக்கு, வடமேற்கு, கிழக்கு ப்ராப்ளம் உள்ள வீடுகளில் தங்கத்தோட ஈடுபாடு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். தயவுசெய்து தங்கத்தை தவிர்த்திங்கன்னா நல்ல தங்கமயமான ஒளிமயமான வாழ்க்கை வாழ முடியுன்றதான் இன்றைக்கு என்னுடைய வாஸ்து டிப். சிறப்பான டிப் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. யார் பேசுறீங்க? நான் மாலதி பேசுறேம்மா. சொல்லுங்கம்மா, சார்ட்ட பேசுங்க. மாலதி வணக்கம், வாழ்க வளமுடன். எங்கேருந்து பேசுறீங்க? நான் ஆவடிக்கிட்டு வந்து பேசுறேன். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன், சொல்லுங்கம்மா. என் புள்ள தவிக்கலாம், வீடு காலி பண்ண முடியாம அவனுக்கு ஒரு நல்ல வழி காமிங்க சார். இல்லை, உங்கள் பையன் வீடு காலி பண்ண முடியாமல் இருக்காப்லையா? அவன் சவுத் வெஸ்ட் வாசல் வாங்கி ரொம்ப கஷ்டப்படுறான். அவனால காலி பண்ண முடியல, வேற இடத்துக்கு போக முடியல. ஆமா, சின்ன விஷயமா இதுக்காக நீங்கள் அழுதீங்கன்னா இன்னும் நிறைய அழுகைகள் தான் உங்கள் வீட்டுக்கு வந்து சேருமா? உங்களை பார்க்க முடியல, கூட பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். ரொம்ப நன்றிம்மா. எல்லா புகழும் ஆண்டாளுக்குமா. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது சித்ரா பௌர்ணமிமா. நீங்கள் காமாட்சி அம்மன் கோயிலில் இரவு 9லேருந்து 1 மணிக்கு நீங்கள் போங்க. உங்களுடைய பிரச்சனையை தீரணும், உங்களுக்கு இன்னும் புது வீடு வாங்கணும், பணம் வந்து நிறைய வரணும், நிறைய பார்க்கணுன்னா இந்து மதத்தில் உள்ள ஒரே கோவில் வந்து காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் தான். நீங்கள் எவ்வளோ ரூபா வந்து செலவு பண்ண நான் சொல்லலாமா? ஒரு 150 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு, பஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு அங்கே போய் சும்மா உட்காந்துட்டு வாங்க. இரவு 9லேருந்து 1 மணி. நான் எனக்கு கிட்டத்தட்ட 15 வருஷமாக அந்த வேலையை நான் பண்ணிகிட்டு இருக்கேம்மா. 2-3 தருணங்களை தவற விட்டுருக்கேன். காமாட்சி அம்மனை பிடிச்சிக்கங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் நடக்கும். உங்களுடைய ப்ரெசன்ட் ப்ராப்ளத்துக்கு திருப்பூர் முருகரும் உங்களுக்கு உதவி புரிவாருமா. திருப்பூர் முருகனை செவ்வாய்க்கிழமை போங்க. நல்ல வாழ்க்கை வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். நேரம் வாஸ்து குறித்த தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார். அற்புதமான ஆன்மீக தகவல், பணம் ஈர்ப்பதற்கான வழிமுறைகள், வாஸ்து டிப், நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. ஸ்ரீமதி விஷ்ணு சித்தாரி மனோநந்தன எதுவே நந்தநந்தன சுந்தரி கொதாய நித்தியமங்கலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கு. மீண்டும் அடுத்த வாரம் திங்கட்கிழமை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இவ்வளவு நேரம் நாம வாஸ்து குறித்த தெளிவான விளக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் தெரிஞ்சுக்க போறோம். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்முடைய பகிர்ந்துக்கிறதுக்காக வருகை தந்திருக்காரு ஜோதிட கலை அரசு திரு ஆதித்ய குருஜி அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044445969595. வணக்கம் சார். சார், பொதுவா யாருடைய ஜாதகமும் பார்த்து உங்க வாழ்க்கையில யோகம் இருக்கு அப்படின்னு சொன்னாலே அவங்க மனசுக்குள்ள ஒரு ஆனந்தம் வரும் இல்லையா? இப்போ நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ராஜயோகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார். யோகக்காரங்களுக்கு, நல்லா வாழறவங்களுக்கு சொன்னா ஓகே, ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு கூட உங்க ஜாதகத்துல ராஜயோகம் இருக்குப்பா அப்படின்னு சொல்றாங்க. இது கொஞ்சம் ஒத்துக்க முடியாத விஷயமா இருக்கே சார். ராஜயோகம் குறித்து சொல்லுங்க. ரொம்ப மிகவும் ஒரு அற்புதமான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீங்க. ஜோதிட சாஸ்திரத்திலேயே ஒரு சிக்கலான, புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கஷ்டமான யோகம் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறேன். இந்த யோகம் என்பது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. யோகம் என்ற ஒரு சமஸ்கிருத வார்த்தைக்கு தமிழில் இணைப்பு அல்லது சேர்க்கைன்னு அர்த்தம். யோகம் என்றால் இணைப்பு அல்லது சேர்க்கை. எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஒரு கிரகம் ஒரு செயலை நடத்துகிறதே இல்லை. தனி ஒரு கிரகத்தால் எந்த ஒரு செயலையோ எந்த ஒரு சம்பவத்தையோ நடத்த முடியாது அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதி. அதாவது கிரகங்கள் கூட்டு சேர்ந்து ஒரு கிரகத்தோட இன்னொரு கிரகம் இணைந்து ஒரு சம்பவத்தையோ ஒரு செயலையோ ஒரு இணைப்பு எனப்படும் யோகத்தையோ நடத்துகின்றன. இந்த யோகங்கள் யார் யாருக்கு ஒரு முறையான அமைப்பில் இருக்கோ அவர்கள் தம்முடைய வாழ்க்கையில் உச்சத்துக்கு போகிறாங்க அல்லது ஒரு பின்னடைவான ஒரு அமைப்பை இது பண்ணுறாங்க. இந்த யோகம் எல்லாருமே, யோகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அதிர்ஷ்டம்னு எல்லாரும் தவறாக புரிஞ்சுக்கிறீங்க. இது ஒரு மிகப்பெரிய தவறு. யோகம்னா அதிர்ஷ்டம்னு அர்த்தம் இல்லை. ஜோதிட ரீதியாக யோகம்னா இணைப்பு அல்லது சேர்க்கை தான். ஏன்னா தரித்திர யோகம்னு ஒரு யோகம் ஜோதிடத்தில் இருக்குது. ஆக தரித்திரத்தை கூட யோகம், தரித்திர அமைப்புன்னு சொல்லலாம்.
யோகம் என்ற வார்த்தைக்கு அனைவரும் நீங்கள் ராஜயோகம்னா ராஜாவாகிற இணைப்பு, ராஜாவாகிற அமைப்பு, இப்படி தான் சொல்லிக்கணுமே தவிர யோகம் என்ற வார்த்தைக்கு அவனுக்கு என்னப்பா யோகம் அடிக்குது, அது தவறான வார்த்தை. யோகம் என்ற வார்த்தைக்கு அதிர்ஷ்டம் என்ற அர்த்தம் இல்லவே இல்லை. தரித்திரத்தை கூட தரித்திர யோகம் என்று தான் ஜோதிடம் குறிப்பிடுகிறது. ஆகவே யோகம் என்ற ஒரு அமைப்பை கிட்டத்தட்ட ஒரு 244 யோகங்களை ஜோதிட சாஸ்திரம் மிக மிக முக்கியமான ஒரு அமைப்பாக சொல்லுது. இதில் இந்த ராஜயோகம் அப்படிங்கிற அமைப்புக்கு என்ன அர்த்தம்னா அரசனாகும் அமைப்புன்னு அர்த்தம். அரசன் என்பவன் சகலரை விட மேம்பட்டவன். அதாவது கோயில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுவே கோயில் அப்படின்னா கோன்னா அரசன், அரசனோட குடியிருப்புன்னு தான் அர்த்தம். அரசன் அந்த காலத்திலும் இந்த காலத்திலும் ஆண்டவனுக்கு நிகராக பார்க்கப்படுகிறான். அதாவது ஆண்டவன் என்பவனே அரசன், ஆண்டவனும் அரசன் தான், அரசனும் ஆண்டவன் தான் அப்படின்ற ஒரு ரீதியில் இந்த கோ என்பதை ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அரசன் அப்படின்றதுக்கு ராஜயோகம் என்ற அமைப்பு இருந்தால் அவன் அரசன் ஆவான். அதே நேரத்தில் எல்லாரும் அரசராக முடியாது இல்லையா, அதற்கென்று ஒரு தகுதி இருக்குது. ஒரு யோகம் இருப்பவர் ஒரு 100 பேரில் ஒருத்தருக்கு ஒரு யோகம் இருக்கும், 1000 பேரில் ஒருவருக்கு ஒரு யோகம் இருக்கும், 10,000 பேரில் ஒருவருக்கு ஒரு யோகம் இருக்கும், 1,00,000 பேரில் ஒருவருக்கும், 10,00,000 பேரில் ஒருவருக்கும். ஆனால் இந்த கோடியில் ஒருவருக்கு தான் ராஜயோகம் என்பது அமையும். நீங்கள் கேட்குற மாதிரி ஜாதக நோட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ராஜயோகம் இருக்குது, இந்த ராஜயோகம் இருக்குது, அந்த ராஜயோகம் இருக்குன்னு ஜோதிடர்கள் எழுதி வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த ராஜயோகங்கள் முழுமையாக பங்கம் இல்லாமல் யாராவது ஒருவருக்கு கோடியில் ஒருவருக்கு தான். இப்போ 10 கோடி தமிழர்கள் இருக்கிறார்கள் என்றால் இந்த 10 கோடி தமிழர்களில் 10 பேர் தான் முழுமையான உண்மையான ராஜயோகத்தை அடைபவர்கள். மற்றவர்கள் எல்லாமே யோக பங்கத்துடன் தான், அந்த முழுமை இல்லாமல் தான் அந்த ராஜயோகம் இல்லாமல் இருக்கும். அதே நேரத்தில் இன்னொன்று சொல்லுவேன், எந்த ஒரு யோகத்தையும் வழி நடத்துவதற்கு ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுவாக இருக்கணும். இப்போ ஒரு உதாரணம் நம்ம சொல்லப்போனால், கை இல்லைனாலும் உயிரோடு இருக்கலாம், கால் இல்லைனாலும் உயிரோடு இருக்கலாம், ஆனால் தலை இல்லை என்றால் உயிரோடு இருக்க முடியாது. ஆகவே ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி என்பது தலையை போன்றது. ஒரு தலை இருக்கும்போது தான் ஒரு உயிரோடு இருக்க முடியும். அப்படிங்கிற ஒரு நிலைமையில் எந்த ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி நீங்கள் கேட்கின்ற ராஜயோகத்தை அனுபவித்து அந்த ஜாதகத்தை வழிநடத்தும் நல்ல அமைப்பில் இருக்கிறாரோ அவரே உண்மையான ராஜயோகத்தை, அவரே உண்மையான அரசனாகும் பாக்கியத்தை அடைய முடியும். அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் ராஜயோகங்கள் என்பது கோடியில் ஒருவருக்கு தான் அமையும். அதற்கடுத்த நிலையில் இருக்கும் ராஜயோகம் என்பது 10 லட்சத்துக்கு ஒருவருக்கு தான் அமையும். அதற்கடுத்த நிலை லட்சத்தில் ஒருவருக்கு. இது போன்ற ராஜயோகங்கள் ஏராளமானவருடைய பேரில் மேம்போக்காக தெரிந்து இருந்தாலும் அவருடைய லக்னாதிபதி அந்த லக்னத்தை வழிநடத்தும் அமைப்பில் இருந்தால் தான் அந்த ராஜயோகத்தை அனுபவிக்க முடியும். ஆகவே இதற்கடுத்து வருகின்ற அத்தனை நிகழ்ச்சிகளிலையும் இந்த ராஜயோகங்களை பற்றி நான் சுருக்கமாக சொல்கிறேன். இந்த ராஜயோகங்களிலும் முதன்மையாக 244 யோகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ராஜயோகம் மட்டும்தான் இல்லை, அந்த ராஜயோகத்திற்கு முன்னாடி ஒரு வார்த்தை வரும். உதாரணமாக சிவராஜயோகம், பர்வத ராஜயோகம், நீசபங்க ராஜயோகம். ஆகவே ராஜயோகங்கள் என்பது அரசனாகும் அமைப்பை கொடுப்பவை. அதற்கு முன்னால் வருகின்ற வார்த்தை பர்வத ராஜயோகம், ராகு தருகின்ற ஒரு ராஜயோகம். நீசபங்க ராஜயோகம், லக்னாதிபதி நீசபங்கமானால் அந்த நீசன் பங்கமாகி அதன் மூலமாக வருகின்ற ராஜயோகம். சிவராஜயோகம், சிவன் என்றால் நம்முடைய சூரியன், அவனை குரு பகவான் பார்க்கும்போது நேருக்கு நேர் எதிராக சிவனும் சூரியனும் குருவும் நேருக்கு நேர் இருப்பதால் அமைகின்ற சிவராஜயோகம். ஆகவே ராஜயோகங்களுக்குள்ளும் வேறுபட்ட சில அமைப்புகள் இருக்கின்றன. அதன் மூலம் முறையான ஒருத்தர் உண்மையாகவே அரசனாக முடியும். அடுத்து வருகின்ற நிகழ்ச்சியில் அதை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். அந்த அமைப்புகள்லாம் என்னென்ன அப்படிங்கறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். ஆனா ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், நான் தினேஷ் பேசுறேன், சென்னையில இருந்து. தினேஷ் சொல்லுங்க, எனக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் கேட்க போறேன் நானு. உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 30/4/1990. டைம் ஆஃப் பர்த் மாலை 5. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? புனர்பூஷ நட்சத்திரம், மிதுன ராசி. ஓகே, என்ன கேட்கணும் உங்களுக்காக இன்னைக்கு? நான் ஒரு 2 வருஷமா வெளிநாடு வேலைக்காக அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க. அதே சமயத்துல ஆஸ்திரேலியா இமிகிரேஷனுக்கும் பண்ணிருக்கேன். என் வேலை விஷயமா கேட்கணும் சுவாமி கிட்ட. சரி, இப்ப பதில் சொல்வாரு, கேட்கலாம். உங்கள் ஜாதகப்படி கிழக்கு நாடு ஒன்றில் நீங்கள் வேலை விஷயமா போய் நிரந்தரமான குடியுரிமை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா மாதிரியான ஒரு கிழக்கு நாடில் நீங்கள் நிரந்தரமாக ஒரு என்ஆர்ஐ என்று சொல்லப்படக்கூடிய வெளிநாட்டு வாழ் குடிமகனான இந்தியராக 2018ஆம் ஆண்டு பிற்பகுதியிலிருந்து ஆவீங்க. அதனால் 2017ஆம் ஆண்டு முடிகிற நேரத்தில் உங்களுக்கு அந்த ஜோதிட வாய்ப்புகள், அந்த வெளிநாட்டு வாய்ப்புகள் ஜோதிட ரீதியாக வருகின்றன. 2018ஆம் ஆண்டிலிருந்து நீங்கள் இங்கே தான் ஒரு கிழக்கு நாடு, நீங்கள் பிறந்த ஊரிலிருந்து கிழக்கு நாட்டில் இருப்பீங்க. அதனால் வாழ்த்துக்கள், கண்டிப்பாக வெளிநாட்டில் சக்ஸஸாக இருப்பீங்க. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, இணைப்புல இருக்கீங்க, பேர் சொல்லுங்க. மேடம், ஹேமலதா, ஆவடியில இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க ஹேமலதா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பையனுக்காக தான் கேட்கணும். அவருடைய பெயர் சொல்லுங்க. அவருடைய பேர் சிவேஷ் பாலாஜி. டேட் ஆஃப் பர்த் 3/9. ஓகே. 2004. டைம் ஆஃப் பர்த்
காலையில 9:28 மேடம். சரிங்க. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? அஸ்வினி நட்சத்திரம், மேஷ ராசி. என்னம்மா கேட்கணும் உங்க மகனுக்காக இன்னைக்கு? சார் அவங்க எஜுகேஷன் எப்படி இருக்கும், அவங்க எந்த லைன்ல போனா நல்லா இருப்பாங்க? படிப்பு மற்றும் ஃபியூச்சர் குறித்து கேட்கணும் இல்லையா? சார் பதில் சொல்வாரு, கேட்கலாம். மகனுக்கு 12 வயசுமா, மேஷராசியாகி அஷ்டமச்சனி நடந்துட்டு இருக்கு. பையன் கொஞ்சம் துருதுருப்பாகவே இருப்பான். ஆனாலும் அஷ்டமச்சனி நேரங்களில் வந்து இந்த சிறு குழந்தைகள் கொஞ்சம் சோம்பலாக தூங்குறதுக்கு அதிகமாக படிப்பை தவிர விளையாட்டு விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். 10ஆம் இடத்து அதிபதி ஒரு 7ஆம் இடத்துல வலுவாக ராகு அமைப்பில் இருக்கிறதுனாலையும் தற்போது சுக்கிரதசை நடந்து கொண்டு இருக்கிறதுனாலையும் இந்த குழந்தை வந்து லக்னாதிபதி வலுவாக இருந்தாலே அவர் நினைக்கிற காரியத்தில் சக்ஸஸாக செயல்படுவார் அப்படின்றத நாங்கள் ஜோதிட ரீதியாக உறுதியாக சொல்கிறோம். ஆனாலும் 15 வயதிற்கு மேலே தான் வந்து ஒருவர் என்ன தொழில் செய்வார் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம். அந்த 15 வயதுக்கு மேலே வந்து உறுதியாக சொல்ல முடியுன்ற நிலைமையில் 15 வயசு வரைக்கும் குழந்தைக்கு எதில் ஆர்வம் இருக்குது அப்படின்றது தான் நீங்கள் வந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கணும். அதாவது சில பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, நான் சாதிக்காததை என் பிள்ளை அந்த துறையில் சாதிக்கும்ட்டு விருப்பமில்லாத துறையில் குழந்தையை வந்து தள்ளி விடுறது. அந்த மாதிரியான தவறுகள் எதுவும் பண்ணாமல் 10ஆவது படிக்கும் நேரத்தில் குழந்தைக்கு உண்மையிலே எதில் ஆர்வம் இருக்குன்றதை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து அதில் தான் நீங்கள் குழந்தையை கொண்டு போகணும். ஜோதிட ரீதியாக குழந்தையோட 10ஆம் இடம் வலுவாக இருப்பதனாலும் 10ஆம் இடத்துல சுக்கிரன் வலுவாக இருக்கிறதுனாலும் ஆராய்ச்சி செய்யக்கூடிய மிக புத்திசாலித்தனமான ஒரு துறையை ஆய்வுகள் திரவம் சம்பந்தப்பட்ட ரீதியில் இருக்கிற அமைப்புகளை தான் உங்கள் குழந்தை தேர்ந்தெடுக்கும். உங்கள் குழந்தைக்கு வந்து வேலையை விட தொழில் செய்வதில் தான் ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும். அதற்கேற்ற மாதிரியான படிப்பு படிப்பான். குறிப்பாக மறுபடியும் சொல்லுகிறேன், வேலையை விட தொழில் செய்து பணம் சம்பாதிப்பதை ஏற்ற அதன்படி ஆர்வம் உள்ள ஜாதகம் இது. ஆகவே வேலையை விட தொழில் தான் அந்த பையன் செய்வான். அதில் அவனுடைய குழந்தைக்கு ஏற்ற நல்ல ஜாதகமாக இருக்கிறனால அவனுடைய இஷ்டத்துக்கே விடுவது நல்லது. வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. சார், யோகம் அதிலும் ராஜயோகம் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் சார். நீங்க சொன்னீங்க லக்னாதிபதி தான் ரொம்ப முக்கியம், ஒரு உடலுக்கு தலை எப்படி முக்கியமோ அந்த மாதிரி அப்படின்னு சொன்னீங்க. அதனை குறித்து சொல்லுங்க சார். ஆமாம், அதாவது யோகங்கள் அமைஞ்சிருந்தாலும் அந்த யோகங்களை வழி நடத்துவதற்கு அந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும் என்பது ஜோதிடத்தோட மிக முக்கியமான விதி. லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அமைப்பில் லக்னாதிபதி சுபகிரகமாக இருந்தால் ஆட்சி உச்சமாக இருக்க வேண்டும். லக்னாதிபதி பாவகிரகமாக சனி, செவ்வாய், சூரியன் போன்ற பாவகிரகமாக இருந்தால் நான் ஒரு 5 வருடங்களுக்கு முன்பு அறிவித்திருக்கும் பாவகிரகங்களின் சூட்சும வலு எனும் தேரிப்படி அந்த பாவகிரகம் ராசி கட்டத்தில் நேரடியாக வலுப்பெறாமல் நவாம்ச கட்டத்தில் வலுப்பெற்று ராசி கட்டத்திலும் சுபர்களுடைய பார்வையும் அந்த சரியான டிகிரி அமைப்பில் அமைந்திருக்கணும்னு நான் அடிக்கடி சொல்கிறேன். இந்த ராஜயோகம்ன்ற அமைப்பை வந்து எப்படி, அதாவது இப்போ நீங்கள் முன்னாடி கேள்வி கேட்டீங்க, எல்லா ஜாதகத்திலையும் அந்த ராஜயோகம் இந்த ராஜயோகம், ஒரு குறிப்பிட்ட பார்த்தீங்கன்னா அந்த ராஜயோகம் இருக்குது, இந்த ராஜயோகம் இருக்குது. ஆனால் நிகழ்ச்சியில் இதில் அதாவது வாழ்க்கையில் அந்த ஜாதகர் கண்டிப்பாக அந்த எந்த விதமான ராஜயோகத்தையுமே அனுபவிக்காமல் வந்து சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்பார். அதற்கு காரணம் இதுதான். நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி லக்னாதிபதி ஒருத்தர் தான் ஒருத்தரை வழி நடத்துகிறவர். லக்னாதிபதி வலுவில்லைன்னா அந்த லக்னாதிபதிக்குரிய முறையான கிரக வழிபாடுகளை பண்ணிக்க அப்படின்றத நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. ராஜயோகங்களில் வந்து நான் இப்போ ஏற்கனவே சொன்னேன், கோடியில் வருவதற்கு தான் யோகம் பங்கம் இல்லாமல் அமையும். யோக பங்கம் என்ற ஒன்று மேம்போக்காக அந்த ஜாதகத்தில் பார்க்க போனால் இப்போ ஒரு எந்த ஒரு ராஜயோகமும் கேந்திர கோணங்களில் அந்த வலுவாக அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்றது ஒரு ஜோதிட விதி. ஆனால் மேம்போக்காக பார்க்கும்போது அது ராஜயோக ஜாதகமாக தெரிந்தாலும் யோக பங்கம் என்று நாங்கள் சொல்லுவோம். ஒரு கிரகத்துடைய ராஜயோகம் வேலை செய்யணும்னா அந்த யோகம் சரியான பாவங்களில் கேந்திரங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 4, 7, 10 அல்லது லக்னத்திலோ அல்லது 5, 9 பாவங்களிலோ இருக்கிறது தான் விதி. அதற்கு மாறாக அந்த ராஜயோகம் மறைவு ஸ்தானங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 6, 8, 12 மறைஞ்சிருந்தால் அது யோக பங்கமாகும். அதை போலவே யோகத்தை தரக்கூடிய கிரகம் நவாம்ச கட்டத்தில் வலுவிழந்திருந்தாலோ அல்லது வேறு வகையில் சனி செவ்வாயின் பார்வையோ சம்பந்தமோ ராகுவின் நட்சத்திரங்களிலோ இது போல பல விதிகள் இருக்கின்றத. இந்த ஒரு சிறிய நிகழ்ச்சியில் வந்து நான் இதை வந்து தெளிவாக முழுமையாக விளக்கிட முடியாது. இருந்தாலும் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வகையில் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஓரளவுக்கு சுருக்கமாக சொல்லுகிறேன். யோக பங்கமாக அமையாமல் யோகம் சரியாக அமைந்து அந்த யோகத்தை செய்யக்கூடிய வழிநடத்தக்கூடிய லக்னாதிபதி வலுவாக இருப்பவர்களே உண்மையில் ராஜயோகம் எனப்படும் அரசனுக்குரிய அமைப்பு. அதை அனுபவிப்பார்கள். அரசனுக்கும் மற்ற யோகங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அரசன் என்பவன் நினைத்ததை நினைத்த இடத்தில் சாதிக்கும் தகுதியுள்ளவன். ஒரு பணக்காரன் அரசனுக்கு நிகரான அந்தஸ்தை அனுபவித்தாலும் அவன் அரசன் அல்ல. அரசனால் எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் எந்த ஒன்றையும் அடைய முடியும். அதே ஒரு கோடீஸ்வரனாக இருந்தாலும் அதை அவன் அடைய முடியாது. ஏனென்றால் கோடீஸ்வரனுக்கு அதிகாரம் இருக்காது, வசதி ஒன்றே இருக்கும். ஆனால் அரசன் எனப்பட்டவன்
கோடீஸ்வரனாகவும் இருப்பான், அதிகாரமிக்கவனாகவும் இருப்பான், நினைத்ததை நினைத்த இடத்தில் சாதிக்கவும் முடியும் என்ற அமைப்பில் இருப்பான். ஆகவே ஞானிகள் எல்லா இடங்களிலும், சில பேர் இப்போ வந்து சில இடங்களில் விளக்க உரைகள் எழுதும்போது பஞ்சமகாபுருஷ ராஜயோகம் எழுதுறாங்க. கண்டிப்பாக கிடையாது. ராஜயோகம் எனப்படும் வார்த்தைக்கு அரசனாகும் அமைப்பு என்று அர்த்தம். அந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஞானிகள், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி, இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் எந்த ஒரு எழுத்தையோ எந்த ஒரு வார்த்தையவோ அதிகப்படியாகவோ குறைத்தோ சொல்லவில்லை. ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய யோகங்களை தனித்து நமக்கு வகைப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். சாதாரண யோகங்களை சாதாரணமாகவே வகைப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். அடுத்து கொஞ்சம் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். வகைகள் பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். இதே மாதிரி யோகங்கள் குறித்தும் ராஜயோகங்கள் குறித்தும் ஜோதிடம் குறித்தும் நிறைய விளக்கங்களை தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஆனா ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இணைந்திருங்கள். இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு ஜோதிட கலை அரசு திரு ஆதித்ய குருஜி அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044445969595. சார், நம்ம வந்து ராஜயோகம் குறித்து பேசிட்டு இருந்தோம் சார். பங்கம்னா என்ன அப்படின்லாம் சொன்னீங்க. ராஜயோகத்தின் அமைப்பு எப்படி இருக்கணும் சார்? எப்படிப்பட்ட அமைப்பு இருந்தா ஒரு ஆளுக்கு வந்து ராஜயோகம் நிச்சயமா வரும்? நான் இதை பற்றி என்னுடைய கட்டுரைகளில் இப்போ சமீபத்தில் நான் எழுதின சூரியன் சந்திரன் சூட்சுமங்களில் இதை பற்றி நான் விரிவாக எழுதியிருக்கிறேன். அதாவது சூரியனும் சந்திரனும் ஒளி கிரகங்கள். ஒளியினால தான் ஒருத்தனை பார்த்தீங்கன்னா ரொம்ப தேஜஸாக இருக்கிறான்ப்பா, என்ன பளிச்சுன்னு இருக்கிறான். பளிச்சுன்றதுக்கு காரணம் ஒளி. யார் ஒருவருடைய வந்து ஒரு தெளிவான மனநிலைமையில் தேஜஸாக இருக்கும்போது அகத்தின் அழகு முகத்தில் தெரியுன்ற மாதிரி ஒருத்தருடைய முகத்தை சுற்றி ஒளிவட்டம். இப்போ ஞானிகளுடைய படத்தை பாருங்கள், ஞானிகளுடைய தலைக்கு பின்புறம் வந்து ஒரு ஒளிவட்டம் இருக்கும், தெய்வங்களுடைய இது பின்னாடியும் ஒரு ஒளிவட்டம் இருக்கும். ஆகவே மனம் உடல் ரெண்டும் ஒளிர்கின்ற பொழுது அந்த ஒளிர்கின்றதுக்கு காரணமான சூரிய சந்திர கிரகங்கள் இவருடைய ஜாதகத்தில் வலிமையாக இருக்கும். ஏற்கனவே நான் அந்த சூரிய சந்திர சூட்சுமங்களில் மிக தெளிவான ஒரு அமைப்பை சொல்லியிருக்கிறேன். சந்திரனும் சூரியனும் ஒருவருக்கொருவர் கேந்திரங்கள்லேருந்து சூரியன் 10ஆம் இடத்தை சம்பந்தப்படும் போது அவர் நிச்சயமாக அரசனாகும் அமைப்பில் இருப்பார். அவருடைய தகுதிக்கேற்ப அரசனாக இருப்பார். அரசன்னா இப்போ சாதாரண மந்திரியும் மந்திரி தான், முதல் மந்திரியும் முதல் மந்திரி தான், பிரதம மந்திரியும் மந்திரி தான். ஆகவே மந்திரிகளுக்குள்ளும் அரசனாகும் அமைப்புக்குள்ளும் ஒரு குறுநில மன்னர், ஒரு அரசன், ஒரு சக்கரவர்த்தி, ஒரு பேரரசன், இது போன்ற படிநிலைகள் இருப்பதால தன்னுடைய ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் எவர் ஒருவருக்கு கேந்திரங்களில் அமைந்து அந்த கேந்திரங்கள் சூரியன் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறாரோ அவர் நிச்சயமாக ஏதேனும் ஒரு அமைப்பிற்கோ ஏதேனும் ஒரு நிறுவனத்திற்கோ தலைமை தாங்கும் அமைப்பிலோ ஏதேனும் ஒரு குழுவிற்கு தலைமை தாங்கும் அமைப்பிலோ கண்டிப்பாக இருப்பார். அந்த சூரிய சந்திர வலுவை பொறுத்து நான் இப்போது சொன்ன மாதிரி மந்திரி, முதல் மந்திரி, பிரதம மந்திரி, இது போன்ற அமைப்புகள் அல்லது ஒரு தலைமை பொறுப்பான அமைப்புகள் உருவாகின்றன. இந்த சூரியனும் சந்திரனும் வலுவாக இருக்கிற அமைப்பை வந்து நான் மிக மிக முக்கியமான ஒரு ராஜயோகமாக சொல்லுவேன். இப்போ சமீபத்தில் ஆண்டவர்கள், அதாவது ஏற்கனவே இருந்த ஒரு பிரபலமான இன்றும் மறைந்து 35 வருஷங்கள் ஆகியும் இன்றும் நம்ம மனங்களில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஜாதகத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சந்திரனும் சூரியனும் இது போல கேந்திரங்கள் இருப்பாங்க. இன்றைக்கு மந்திரிகளாக இருப்பவர்களாக இருக்கட்டும், இன்றைக்கு ஆண்டு கொண்டு இருப்பவர்களாக இருக்கட்டும், நாளை ஆளப் போகிறவர்களாக இருக்கட்டும், அவர்கள் அனைவருடைய ஜாதகங்களிலும் ராஜயோகம்ன்ற நிலைமையில் சூரியனும் சந்திரனும் வலுவாக இருந்து அந்த சூரியனும் சந்திரனும் கேந்திரங்களில் அமைந்து அந்த சூரியன் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், பதவி ஸ்தானம், பதவி வகிக்கக்கூடிய அமைப்பில் சூரியன் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் போது மட்டுமே இந்த ராஜயோகம் என்ற அமைப்பு பங்கமின்றி அமைகிறது என்பது ஜோதிட சாஸ்திரம். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஆகாஷ் பேசுறேன் மேம். ஆகாஷ், எங்க இருந்து கால் பண்றீங்க? ஸ்ரீநகர், சென்னை. சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்கா கேட்க போறீங்க? எனக்காக. உங்க டேட் ஆஃப் பர்த்? 21/10/1990. டைம் ஆஃப் பர்த்? 9:50 PM. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? துலா ராசி, சுவாதி நட்சத்திரம். ஓகே, என்ன கேட்கணும் ஆகாஷ் உங்களுக்காக? சார், நான் இது 12th முடிச்சிட்டேன். காலேஜ்ல என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுன்னு தெரியல. வீட்டுல கொஞ்சம் ஃபைனான்சியல் ப்ராப்ளமா இருக்கு நிறைய. சரி, உங்களுக்கு என்ன ஆர்வம் இருக்கு? அதான் சார் தெரியல, ஒரு ஐடியாவே இல்லை. அதாவது 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் ஐடியல் இல்லாமல் இருக்கிறீங்க. நான் அந்த இன்னொன்று ஜோதிட ரீதியாக சில வழிமுறைகள், சில ஆலோசனை தான் சொல்ல முடியுமே தவிர கட்டளை பிறப்பிக்க முடியாது. ஜோதிடத்தில் வந்து ஒரு ஜோதிடருக்கு 4 வழிகள் முன்னால் தெரியும். அந்த 4 வழிகளில் தேர்ந்தெடுக்கிற பொறுப்பில் இருந்து தான் ஒரு ஜோதிடருடைய அனுபவமும் தகுதியும் வெளிப்படுது. முதல்ல உங்களுக்கு இந்த 7.5 சனி நடக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த இலக்கின்றி தெரிவீர்கள் என்று நான் சொல்லுவேன். அதாவது மகாபாரதத்தில் ஒரு கதை உண்டு. அதாவது பறவையோட கழுத்தை குறி வைக்கிற ஒரு நிகழ்ச்சி. இதை நான் அடிக்கடி என்னுடைய கேள்வி பதிலையும் குறிப்பிட்டிருக்கிறேன். அதாவது துரோணாச்சாரியார் என்ன பண்ணுவார்னா, பறவையோட கழுத்து தெரியுதா,
தெரியுதா? தெரியுது. மரம் தெரியுதா? தெரியுது. கிளை தெரியுதா? தெரியுது. பறவை தெரியுதா? தெரியுது. பறவையோட கழுத்து தெரியுதா? தெரியுதுன்னு சொல்லுவாங்க. அதை சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் அர்ஜுனன் மட்டும்தான் மரம் தெரியுதா? மரம் தெரியல. கிளை தெரியுதா? கிளை தெரியல. என்ன தெரியுதுன்னா பறவையோட கழுத்து மட்டும்தான் தெரியுது. அதுபோலவே படிக்கும் இந்த காலத்தில் உங்களுக்கு அந்த எந்த லட்சியமோ அந்த லட்சியம் மட்டும்தான் தெரியணும். பறவையோட கழுத்து மட்டும்தான் தெரியணுன்ற மாதிரி 18 வயதில் தான் நீங்கள் உங்களுடைய தொழில், உங்களுடைய திறமை எதில் இருக்குன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். தற்போது 7 சனி நடக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த அலைபாய்தல் நடக்கிறதே தவிர வேற ஒரு காரணம் இல்லை. யோகமான ஜாதகத்தை கொண்ட உங்களுக்கு இந்த 18 வயதுக்கு மேலே இன்னும் 1 வருடம் இருக்கிறதுனால வருகின்ற ஆகஸ்ட் மாதத்திற்கு மேலே மனதில் ஒரு தெளிவு உண்டாகி நீங்கள் எதை தேர்ந்தெடுத்தாலும் அது நீங்கள் ரொம்ப சக்ஸஸாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்கள் ஜாதகப்படி இருக்குது. ஆகவே நீங்கள் எதை முயற்சித்தாலும் 7 சனி முடிந்து விட்டதாலும் ஜாதகம் யோகமாக இருப்பதாலும் நன்றாக இருப்பீர்கள் என்று உறுதியாக தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அழைப்பிற்கு நன்றி சார். ராஜயோகத்துல வந்து நிறைய வகைகள் இருக்குன்னு சொன்னீங்க சார். வகைகள்ல சிலவற்றை பத்தி சொன்னீங்க. இதுல முதன்மையான சிறப்பான வகை எது? ராஜயோகம்னா அரசனுடைய அமைப்புன்றதை வச்சு அந்த அமைப்பை பற்றி முதல்ல சொல்லப்போனால் சிவராஜயோகம் என்பது முதன்மையான அமைப்பு. ஆனால் இந்த ராஜயோகங்களே நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவராஜ யோகம், பர்வத ராஜயோகம், நீசபங்க ராஜயோகம்னு ஏகப்பட்ட வகைகள் இருக்கின்றன. இதில் அந்த உண்மையிலேயே ராஜயோகம் என்ற அரசனாக்கும் அமைப்பு சிவராஜயோகம். அதுவும் இந்த சிவன் அப்படின்னாலே நம்ம சூரியனை தான் கும்பிட்றோம்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் சிவன் என்பது சூரியனை குறிக்கும். ஆகவே சூரியன் தலைமை பதவியை குறிப்பான். ஏனென்றால் நமக்கு எல்லாத்துக்கும் தலைவன் சூரியன் தான். சூரியன் இல்லாமல் நம்ம இல்லை. சூரியன் இல்லாமல் ஜோதி இல்லை. ஜோதிஷம், சூரியனே ஜோதி. ஜோதி இல்லாமல் அறிவனும் ஜோதி. ஜோதி அறிவாகிய ஒளி என்றும் அர்த்தம் சொல்லக்கூடிய இந்த ஜோதிட சாஸ்திரமே இல்லை. ஆகவே முதல் ராஜயோகங்களில் நான் முழுமையாக குறிப்பிடுறது சிவராஜ யோகம். இந்த சிவராஜ யோகம் எனப்படுவது ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியனும் குருவும் நேர் எதிரில் மட்டும் 5 9களை இல்லை. சூரியனுக்கு நேர் எதிரில் 7ஆம் இடத்துல குரு வக்ரமாகி சூரியனுடைய பார்வையை குரு வாங்கி அந்த பார்வையை சூரியனுக்கே திரும்ப குரு பிரதிபலிக்கும் அமைப்பில் சிவராஜ யோகம் ஏற்படுகிறது. இந்த சிவராஜ யோகத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கு மிக மிக சிறந்த அரசியல்வாதிகளாக, தலைமை பொறுப்பில் அமர்ந்தவர்களாக, பிரதம மந்திரிகளாக, முதல் மந்திரிகளாக இருந்தவர்களின் இருக்க போபவர்களின் அனைவரின் அமைப்பிலும் இந்த அமைப்பு நிச்சயமாக உண்டு. உதாரணமாக 90 வயது தாண்டியும் இன்றைக்கும் முதல்வராக 5-6 முறை முதல்வராக இருந்து ரொம்ப ஒரு இன்று வரைக்கும் தன்னுடைய அயராத உழைப்பாளர் தமிழ் மக்களுடைய மனதில் நீங்காத இடம் பிடித்திருக்கிற ஒருவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சூரியனும் குருவும் நேரத்தில் சிவராஜ யோக அமைப்பு இருக்கும். அந்த சிவராஜ யோக அமைப்பினால் தான் அவர் இன்றைக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சராக அந்த அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கிறார். அதே போல எல்லாருடைய ஒரு அரசியல்வாதி ஒரு அமைப்பு ஒரு அதிகாரம் செலுத்த வேண்டும், ஒரு அரசனாகவே உண்மையில் இருக்க வேண்டும் என்றால் ஒருவருடைய ஜாதகத்தில் சிவராஜ யோகம் எனப்படுகின்ற சூரியனுக்கு நேர் எதிரிலே குரு அமர்ந்து சூரியனும் குருவும் நேருக்கு நேர் இருந்து அந்த சூரியனும் குருவும் பகை நீசம் போன்ற 6 8 12 போன்ற மறைவிடங்களில் அமராமல் பகை நீசம் போன்ற தங்களுக்குள்ளேயே வலிமை இழக்காமல் நட்பு ஆட்சி உச்சம் எனப்படுகின்ற ஒரு நிலைமையில் இருக்கும்போது அவருடைய லக்னாதிபதியும் இந்த சிவராஜ யோகம் இருந்தாலும் நான் திரும்ப திரும்ப அதைத்தான் வெளிப்படுத்துவேன். ஒவ்வொருத்தர் ஜாதகத்தில் பார்த்துட்டு எனக்கும் சூரியனும் குருவும் நேருக்கு நேரம் தான் இருக்குது, நான் மட்டும் ராஜாவாகலையே, நான் மட்டும் முதல் மந்திரி ஆகலையே, நான் மட்டும் மந்திரி ஆகலையே அப்படின்னு நீங்கள் கேள்விகள் என்னை கேட்டால் உங்களுக்கு நான் சொல்வது இதைத்தான். அந்த சிவராஜ யோகத்தை வழி நடத்துவதற்கு, அந்த சிவராஜ யோகத்தை முன்னெடுத்து செல்வதற்கு உங்களுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். ஆகவே ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுவாக இருந்து அந்த லக்னாதிபதிக்கு இணையாக சூரியனும் குருவும் வலிமையான நிலைமையில் நேரெதிராக சிவராஜ யோகம் என்ற அமைப்பில் இருந்தால் அவர் நிச்சயமாக அரசாட்சி எனப்படும் அரசன் எனப்படும் அந்த அமைப்பை கண்டிப்பாக ராஜயோக அமைப்பை பெறுவார். சார் இப்போ ஜாதகம் பார்க்குறோம் சார், அதில் ராஜயோகம் இருக்கு, சிவராஜ யோகமே இருக்குன்னு வச்சுப்போமே, அதனுடைய முழுமையான பலன் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு நான் செய்ய வேண்டிய பரிகாரமோ வழிபாட்டு முறையோ வேற ஏதாவது வழிகள் இருக்கா? நான் அதற்காகத்தான் லக்னாதிபதியை வலுப்படுத்துறதுக்கான பரிகாரங்களை சொல்லுவேன். பரிகாரங்கள் என்றால் நான் பூஜைகள் அப்படி இப்படின்னு சொல்ல வரல. பரிகாரங்கள் என்றாலே உண்மையான வழிபாடு தான், கடவுள் வழிபாடு தான். இதற்காகவே ஆயிரக்கணக்கான ஒவ்வொரு அதாவது கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது நம்முடைய மதம். ஆகவே ஒவ்வொரு சின்ன சின்ன கிராமங்களில் எடுத்துக்கொண்டாலும் பழமையான கோயில் சித்தர்களால் நிர்மாணிக்கப்பட்ட கோயில்கள் இருக்கின்றன. ஆயிரக்கணக்கான கோவில்கள் இருந்தாலும் சில குறிப்பிட்ட ஸ்தலங்கள் மட்டுமே பரிகார ஸ்தலங்களாக நம்முடைய ஞானிகளால் நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன, அடையாளம் காட்டப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொருவரும் தங்களுடைய லக்னாதிபதி, இப்போ நவகிரக கோயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 9 கிரகங்களுக்கான கோவில்கள், நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறீர்கள் என்பதை கணித்து அந்த லக்னாதிபதி வலுவாக இருக்கிறாரா வலுக்குறைவாக இருக்கிறாரா என்பதை அனுபவம் உள்ள ஒரு ஜோதிடர் மூலமாக தெரிந்து கொண்டு அந்த அனுபவம் உள்ள ஜோதிடர் அறிவுறுத்துவதன்படி அந்த லக்னாதிபதி கோவில்களுக்குள் நீங்கள் இருப்பதன் மூலமாகவும் உங்களுக்கு தடையை ஏற்படுத்துகிற கிரகம் என்ன,
என்ன? பாவகிரகங்கள் கண்டிப்பாக தடையை ஏற்படுத்தும். உங்களுடைய லக்னாதிபதி பாவகிரகங்களான சனி செவ்வாயுடைய திருஷ்டியிலோ அல்லது ராகுவுடன் சேர்ந்தோ ராகுவுடன் இணைந்தோ கேதுவுடன் இணைந்தோ இருக்கிறார் என்றால் நிச்சயமாக அந்த யோகத்திற்கு தடை இருக்கிறது என்று அர்த்தம். உங்களுடைய யோகம் செயல்படாத நிலையில் இருக்கிறது என்று அர்த்தம். ஆகவே பாவகிரகங்கள் சம்பந்தப்பட்டிருந்தால் அந்த பாவக்கிரகங்களுடைய வலுவை குறைக்கின்ற பரிகார ஸ்தலங்களுக்குள் இருப்பதும், லக்னாதிபதி வலுவாக இல்லை என்றால் லக்னாதிபதி சம்பந்தப்பட்ட கிரக ஆலயங்களுக்குள் நம்முடைய ஞானிகள் அறிவுறுத்திய ஒரு இரவு, ஒரு ஜாமம், ஒரு முகூர்த்தம், ஒரு நாளிகை. இரவு ஜாமம் எனப்படுவது 2.5 மணி நேரம், முகூர்த்தம் எனப்படுவது 48 நிமிஷம், நாளிகை எனப்படுவது 24 நிமிஷம். இது போன்ற பரிகார ஆலயங்களில் உங்களுடைய வழிபாடுகளை செய்யும் போது நிச்சயமாக நீங்கள் அந்த ராஜயோக பங்கம் நீங்கி கண்டிப்பாக அரசனாக முடியும். இதுவே ஜோதிட சாஸ்திரம் காட்டுகின்ற தெளிவான வழிமுறை. சிறப்பா சொன்னீங்க சார். ராஜயோகம் குறித்து நிறைய சொன்னீங்க. ஆனா இது போதாது, இன்னும் நிறைய கேள்விகள் ராஜயோகத்தை குறித்து நம்ம மனசுல இருக்கு. ராஜயோகத்தை தாண்டி பார்த்தா கஜகேசரி யோகம், இந்த மாதிரி பல யோகங்கள் இருக்கு சார். இது எல்லாத்த பத்தியும் நீங்க சொல்லணும், நாங்க இப்பவே தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவல் இருந்தாலும் கூட நேரமின்மை காரணமாக தொடர்ந்து நம்மளால பேச முடியல. ஆனா இதை பத்தி கண்டிப்பா நம்ம அடுத்த நிகழ்ச்சியில தொடர்ச்சியாக பேசுவோம் சார். மிக்க நன்றி. வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து மற்றும் ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஜோதிடம் குறித்தும் ஜோதிடம் சார்ந்த பல பரிமாணங்கள் குறித்தும் மிக தெளிவான விளக்கங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.